ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் பீன்ஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது மூணுத்தையும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதில் நம்ம கோஸு திருவி போட்டிருந்தா அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ கோஸ் வச்சு இல்லாதனால நான் போடலை. பட்டு ஹோட்டல்லலாம் கோஸு போடுவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை போடுறேன். இது எதுக்கு போடுறது அப்படின்னா, நம்ம போடுற வெஜிடபிள்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு தூள் இடித்து வச்சுருக்கேன், அந்த பவுட்ரு போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து தனியாக வடித்து வச்சுருக்கேன். நான் வடிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தான் நான் வந்து ரைஸ் வடித்தேன். அப்போ நல்லா வந்து உதிரியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரைஸ் வடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கூட வந்து பன்னீர் ஃப்ரையு, மஷ்ரூம் ஃப்ரை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.